நீ சொல்லிக்கலாம். சரி நீ கட்சி தூக்கி போட்டாங்கல்ல, உனக்கு அவ்வளோ பவர் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி கூட ஒரு எம்எல்ஏ கூட வராங்களா? எதுக்கோ எடப்பாடியார் வந்து சிபிஐ விசாரணை இருக்கிறாரு. இந்த கொடநாடு கொள்ளை வழக்கில் ஏன் சிபிஐ விசாரணை கொடுக்கல, ஏன் சிபிஐ விசாரணை கேட்கல? சார் செங்கோட்டை வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஆள் தான் சொல்லிட்டு மென்டலாகி சுற்றுலா வந்தாலும் அவன் ஸ்டாலின் சொல்கிறதா நீ சொல்கிற, திமுகன்னு சொல்கிறதா நீ சொல்கிற, அந்த திமுக பி டீம் நீயும் வார்த்தையில் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஜிடி ஜெனரலாம் ஒரு மனுஷன் அவன் பேசுகிறேன் சார், தலைமைக்கு தகுதியான ஆளுங்கெல்லாம் இதெல்லாம் சொல்கிறது வந்து இவன் சொல்கிறது அரியா பாசம் சொல்கிற மாதிரி அவன்லாம் ஒரு தலைவர் கட்சி தலைவர் சொல்கிறாங்க. அதனால கூச்சப்படணும் சார். தினகரன் வந்து கூட்டி போய் 18 எம்எல்ஏ வீணாக அவன் வாழ்க்கையை வீணாக அடித்தான். அந்த எப்படி ஓபிஎஸ் கொண்டு போய் 11 பேர் கூட்டி போய் ஒன்றுமில்லா பண்ணானோ அது மாதிரி தினகரன் கூட்டி 18 எம்எல்ஏ வாழ்க்கையே அழிச்சான். ஓபிஎஸ்ஸால் 3 முறை முதல்வர் சொல்லி வெக்கமா இல்லை ஒரு மீட்டிங் போட முடிஞ்சதா சார்? பப்ளிக் மீட்டிங் ஒன்று பண்ண முடிஞ்சதா? நீ வந்து ஒரு அமைப்பு செயலாளர், அமைச்சராக இருந்தாலும் ஒரு மாவட்ட கழக செயலாளர், பொதுச் செயலாளர் இருக்கிறார். உன்னை டெல்லியில் கூப்பிட்டான்னு ஓடி போறியே, அப்போ வந்து நான் உதாரணம் சொன்னால் தப்பாக போயிடும். நீ கொல்லப்புறமாக ஓடுற, அங்கே போனால் ராமர் கோயில் போகிறன்ற, அங்கே போய் நிர்மலா சீதாராமன் பார்க்க போகிறன்ற, இதெல்லாம் என்ன பேசிக்கிது? அவன் தகுதியான ஆளா? நீங்கள் சொல்லுங்கள் சார், தகுதியான ஆளா அவன்? செங்கோட்டை போனதுனால கொங்கு மண்டலம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. கொங்கு மண்டல் வீக் ஆகல, கொங்கு மண்டல் இவன் வீக் ஆகிட்டான். அந்த செங்கோட்டை வீக் ஆகிட்டான். நேற்று வைகோன்னு சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு பண்ண துரோகம் தான் வந்து ஓபிஎஸ் தெருவா தெரியாது சொத்தான் சொன்னார் இல்லையா? அந்த அளவுக்கு கிரிமினல் புத்தி பிடிச்சோம்னா அந்த அளவு தன்னை ஒரு பெரிய யூமனி பேவர் மாதிரி அப்படியே இப்போ பொலிட்டிக்கல் இது மாதிரி காட்டுவாங்க. ஒன்றும் கிடையாது, 2 பேருக்கும் ஒன்றும் கிடையாது. கருணாநிதி புகழ்ந்து பேசுகிறேன், ஸ்டாலினை புகழ்ந்து பேசுகிறேன். அது என்னையா நீ ஸ்டாலினுக்கு வந்து வீட்டில் போய் பார்க்குறேன், 2 தடவை போய் பார்க்குறேன், வாக்கிங்கில் பார்க்குறேன். ஓபிஎஸ் எவனா வந்து அதிமுக ரத்தம் ஓடுறவன் வந்து போவானா சார்? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் திரு ஏஏ அர்ஜுனன் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அவர் செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு அவருடைய செய்தியாளர் சந்திப்பெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமீபத்து செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொல்லைப்புறமாக வந்தார். கிட்டத்தட்ட அம்மா அவர்கள் 3 முறை வந்து முதலமைச்சராக வந்து ஓபிஎஸ் அவர்கள் தான் தேர்ந்தெடுத்தார், இவரை எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கலை, அவர் வந்து கொல்லைப்புறமாக வந்துட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? கேட்குறது வந்து அறிவில்லைன்னா கேளு நெய் விழுகுன்னுவான். எந்த கொல்லைப்புறமாக அவர் வந்தார்? எல்லா அதிமுக எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஒரு மனதாக ஆரம்பிச்சு தான் அவர் வந்து முதலமைச்சராக பதவியேற்றார். இவனுங்க மாதிரி 3 நாள் 4 நாள் முதலமைச்சர் இருந்தார். அவர் 4.5 வருஷம் வந்து இவர் தான் தகுதியானவர்னு சொல்லி எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து அவரை ஓட்டு போட்டு அவரை ஏகமான தீர்மானம் பண்ணி முதலமைச்சராக கொண்டாடுறாங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்களை. அதனால தான் முதலமைச்சர் வந்தார். உன்னை யாரும் ஒன்று சேர்ந்தலையே, உன்னை நீ முதலமைச்சர் தகுதியான யாரும் கன்சிடரே பண்ணலையே. ஆனால் அவர் 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னு சொல்கிறாரு. 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்துச்சு முதல்வராக. எந்த வாய்ப்பு? நீ சொல்லிக்கலாம் 10 முறை வாய்ப்பு வந்துச்சு. அம்மாவுக்கு எல்லாம் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லுவேன். அது யாரும் நம்பணும்? இப்போ அம்மா வந்து உன்னை எப்போல்லாம் பதவி விட்டு தூக்குனாங்க தெரியுமா? எதுக்காக தூக்குனாங்க? உன்னுடைய தராதரம் தகுதி இல்லாதனால தான் உன்னை தூக்குனாங்க, உன் நடவடிக்கையால் தான் தூக்குனாங்க. அது மாதிரி இவரெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. இவரை வந்து இருக்கிற எம்எல்ஏஸ்லாம் அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம், அம்மாவுடைய இறப்புக்கு அப்புறம் கட்சி வந்து ஒரு சூழ்நிலையாக இருந்த நேரத்தில், இந்த நேரத்தில் யார் முதலமைச்சர் வந்தால் கரெக்டாக கட்சி வழிநடத்த முடியும், அரசு வழிநடத்த முடியும், அம்மாவுடைய கொள்கைகளையோ நாட்டு மக்கள் நல்லது செய்ய முடியும்னு சொல்லி தான் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வந்து எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க. உன்னெல்லாம் எவனும் கன்சிடரே பண்ணலையே. உன் பின்னாடி ஒரு எம்எல்ஏ கூட வரலையே. உன்னை பேர் எவனும் சொல்லலையே. நீ சொல்லிக்கலாம். சரி நீ கட்சி தூக்கி போட்டாங்கல்ல, உனக்கு அவ்வளோ பவர் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி கூட ஒரு எம்எல்ஏ கூட வராங்களா? உன் கூட சுற்றி ஒரே ஒன் நைட்டு ஓடி போயிட்டாரு. உனக்கு தகுதி இல்லை, நீ பண்ணுற சரின்னு போயிட்டார்ல. அப்போ உன் தகுதி என்ன இருக்கு? நீ முதலமைச்சர் தகுதியானால எல்லாரும் சொல்லிக்கலாம். முதலமைச்சருக்கு நான் தகுதியாக என்ன 2 தடவை பண்ணாங்க, 3 தடவை என்ன உனக்கு வாய்ப்பு வந்துச்சு? உனக்கு எம்எல்ஏஸ் முதலமைச்சர்ன்றது பாக்கெட்டில் தூக்கி போடுறதா? அது எம்எல்ஏங்களாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்து தான் முதலமைச்சருக்கு பதவி. அந்த தகுதி உனக்கு தான் எம்எல்ஏ சொல்லியிருப்பாங்களே, எம்எல்ஏ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களே. உனக்கு எந்த எம்எல்ஏ இருக்காங்க சொல்லு? உங்களுடைய ஒரு எம்எல்ஏ இருந்தார், உன்னை கட்சி விட்டு நிற்கிறதுக்கு முன்னாடி உன் நடவடிக்கை சரின்னு சொல்லி அன்றைக்கே நைட்டே அவர் நோட்டு விலகி போயிட்டார். ஏன் அந்த எம்எல்ஏ கூட இல்லையே? ஒரு எம்எல்ஏ கூட உங்க இல்லையே? அப்புறம் என்ன போய் நீ வந்து சொல்கிறேன் எனக்கு 2 தடவை வாய்ப்பு? எங்கே உனக்கு 2 தடவை வாய்ப்பு இருந்துச்சு? 2 தடவை கனவு கண்டிருப்பா. அப்படி முதலமைச்சர் ஆகலாமான்னு கனவு கண்டிருப்பார்.
இல்லை அவர் நாங்கள்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு அவரை முதல்வராக்கணும். அவர் இப்போ எடப்பாடியார் அவர்கள் இவருக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு அவர் தான் அமைச்சர் பதவி கொடுத்துன்னு சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவர் முதலமைச்சர் ஆக்கணும், நாங்களாம் முன்மொழியாமல் அவர் முதலமைச்சர் ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சார் ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாடு அடைய தானே சார் ஆகணும். எல்லா எம்எல்ஏங்களும் சேர்ந்தும்போது நீங்கள் அண்ணன் தம்பி எம்எல்ஏ தானே நீ அன்றைக்கி முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே நீ ஏன் சொல்ல? அன்றைக்கி நீ தானே ஓட்டு போட்டு என்றைக்கு அதிமுக எம்எல்ஏ எம்எல்ஏ எல்லாம் ஓட்டு ஏகமானம் தேர்மானம் நீ ஏகமானம் தேர்ந்தெடுத்து ஒத்து போடும் அவ்வளோதானே. உன்னையும் மனசில் அவர் தகுதியானவர் தானே எடுத்த. இன்றைக்கி சொல்கிற உன்னை கட்சி விட்டு உனக்கு துரோகத்தை என்னென்ன துரோகம் பண்ணணும்னு பட்டியலிட்டு காட்டினாரு. அதனால தான் உனக்கு கட்சி விட்டு தூக்கினாரு, கட்சி விட்டுக்கு வெளியே போட்டார். இன்றைக்கி கூட ஒரு நாய் வருதா பாருங்க பார்த்தீங்களா? ஒரு எம்எல்ஏ வராங்களா, ஒரு எம்பி வராங்களா, இல்லை எக்ஸ் எம்எல்ஏ வராங்க, சும்மா 4 பேர் உங்க கூட இருந்தவங்க வராங்களா ஒழியோ. உங்க கூட இருந்த ஒரே எம்எல்ஏ ஓடி போயிட்டாரு. அவர் வெளியே விலகிட்டாருன்னு என்ன? நான் அதிமுக தான், என்னுடைய தலைமை அண்ணன் எடப்பாடியார் தான், அவருக்கு சொல்கிறதா நான் என்னை ஏற்றுக்குவேன், அவர் தான் எனக்கு பொதுச்செயலாளர், அவர் தான் வழி நடத்துகிறாரு அப்படின்னு வெளியே வந்துட்டார்ல. அப்புறம் உனக்கு என்ன சப்போர்ட் நீ பேசுகிற? 2 எம்எல்ஏ இருந்தாங்க, 3 எம்எல்ஏ சொல்லி எங்கே 2 முறை நீ எங்கே வந்த? யார் சொன்னா உனக்கு 2 முறை? நீயே சொல்லிக்க வேண்டியதான் 2 முறை எந்த வாய்ப்பு வந்துச்சுன்னு. வாய்ப்பு எங்கே வந்துச்சு உனக்கு? வாய்ப்பு 2 தடவை பொதுக்குழு எம்எல்ஏ கூட்டத்தை கூட்டி அங்கே முதலமைச்சர் சொன்னாங்களா? இல்லை பொதுக்குழுவில் செங்கோட்டையன் தான் பவரான ஆள் என்ன சொன்னாங்களா? எங்கே உன்னை யார் சொன்னா? உன்னை யாருமே சொல்ல, நீயே சொல்லிக்கிற. நிச்சயமா சார். இப்போ இந்த செய்தியாளர் சந்திப்பில் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கோ எடப்பாடியார் சிபிஐ விசாரணை கேட்குறாரு. இந்த கொடநாடு கொள்ளை வழக்கில் ஏன் சிபிஐ விசாரணை கொடுக்கல, ஏன் சிபிஐ விசாரணை கேட்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. சார் செங்கோட்டை மனநலம் பாதிக்கப்பட்ட ஆள் தான் சொல்லியிருக்கிறேன். மென்டலாகி சுற்றுலா போந்தாள். அன்னைக்கு கொடநாடு எஸ்டேட் பிரச்சனை நடக்கும் பொழுது மாண்பு அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதனால் இமீடியட்டாக அவர் என்ன பண்ணார்? போலீஸ் விட்டு எல்லாம் என்கொயரி பண்ணி எல்லாம் அரசு எஃப்ஐஆர்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணலாம் பண்ணி அதுக்கு நடவடிக்கை எடுத்தார். அப்புறம் என்னது சிபிஐ? அவர் தானே முதலமைச்சர். அன்றைக்கி நீ கேட்க வேண்டியது சிபிஐ வேணும்னு சொல்லி. நீ அன்றைக்கி அமைச்சராக இருந்தல அவர்கிட்ட, அது அமைச்சராக கொஞ்சம் கேட்கலாம்ல. அரசு பதவி அமைச்சர் பதவி அவர் அனுபவிக்கிறது மட்டும் நீ இருக்கணும். அன்றைக்கி நீ உண்மையிலேயே ஆண்மையான ஆனந்தா நீ கேட்க வேண்டியது சிபிஐ பண்ணலான்னு சொல்லி. சிபிஐ எதுக்கு சார் தேவை? அன்றைக்கி அவர் முதலமைச்சர் சார், அவர் தான் நடவடிக்கை எடுத்தார். இமீடியட்டாக பண்ணார், எஃப்ஐஆர் போட சொன்னார், போலீஸ் ரைட் பண்ண எல்லாத்தையும் செக் பண்ண சொன்னார், செக் பண்ணி எல்லாம் எஃப்ஐஆர் போட்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணார், உள்ளே வச்சு தூக்கி போட்டார். அப்புறம் என்ன பண்ணார்? அதான் என்கொயரி நடந்துருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாலின் என்னென்னோ பண்ணி பார்த்தா, குச்சி பார்த்தா, எகிரி பார்த்தா, ஏன் நீ பண்ணு ஆனா நீயே சிபிஐ போடு, இல்லை உண்மையிலேயே யாருன்னா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யாரை நீ அரெஸ்ட் பண்ண முடியும்னால? யாரையோ ஐஜி லெவல்லாம் போட்டு என்கொயரி பண்ண பார்த்தாரு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஐஜிலாம் ஏன் ஒன்றுமில்லாத பேப்பரையா என்கிட்ட கொடுத்து பண்ணுறவங்க? ஐஜிலாம் போயிட்டார்ல, என்னால் முடியும் ஒன்றுமே இல்லைங்க, சும்மா போய் இந்த முதலமைச்சர் பண்ணுறான்னு சொன்னால் அப்போ இவனை கிளைப்போறது செங்கோட்டையை கிளைப்போறதை ஸ்டாலின் பி டீம்ன்றது இப்போ அண்ணன் எடப்பாடியார் சொல்கிறது உண்மை தானே. அவன் ஸ்டாலின் சொல்கிறதா நீ சொல்கிற, திமுகன்னு சொல்கிறதா நீ சொல்கிற, அந்த திமுக பி டீம் நீயும் வார்த்தையில் ப்ரூவ் பண்ணிக்கிறத. ஆனால் சமீபத்தில் டிடி தினகரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுடைய இதெல்லாம் ஃபைல்லாம் போலீஸ் கார்டில் இருந்துச்சு, நான் தான் கிழிச்சு போட்டேன், நானும் ஒரு டாக்டர் வெங்கடேஷன் கிழிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பு அங்கே டாக்குமெண்ட்டாக இதுக்கு நினச்சி தான் போனாங்க, ஆனால் எதுவுமே டாக்குமெண்ட்லாம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. சார் டிடி தினகரன் ஒரு மனுஷன் அவனு பேசுகிறேன் சார், தலைமைக்கு தகுதியாக நடந்தாலாம். ஏன் சார் இதெல்லாம் சொல்கிறது இவன் சொல்கிறது அரியா பாசம் சொல்கிற மாதிரி அவன்லாம் ஒரு தலைவர், கட்சி தலைவர் சொல்கிறாங்க, அதெல்லாம் கூச்சி போடணும் சார். எப்படின்னு சொன்னீங்கன்னா, கிழிச்சு போட, எதுக்கு கிழிச்சு போட்ட? அது என்ன ரெக்கார்டு அம்மா கிட்ட கொடுத்துங்க ரெக்கார்டில் என்ன ரெக்கார்டுக்கு போது நீ கிழிச்சு போடுற? கிழிச்சு போடுறது தலைவனா? அதனால பேட்டி பாருங்கள். என்னுடைய ஒரே குறிக்கோள் ஒரே கட்சி ஆரம்பிக்கிறவங்க தலைவர் நான் வரவேன், நான் மக்களுக்கு இதை செய்வேன், எஜுகேஷன் இப்படி பண்ணுவேன், போக்குவரத்து இப்படி பண்ணுவேன், மின்சாரத்தை இப்படி பண்ணி கொடுப்பேன், கல்வி மக்களுக்கு போக்குவரத்து கல்வி இதெல்லாம் பண்ணி கொடுப்போம், சுகாதாரத்துறை இப்படி பண்ணுவேன், மாணவர்களுக்கு இதை பண்ணுவேன், அது சொன்னா ஒரு தலைவனுக்கு தகுதின்னு சொல்லலாம். நீ ஒரே குறிக்கோள் மாண்புமிகு எடப்பாடியாரும் முதலமைச்சர் கூடாது, இது ஒரு தலைவனா சார்? அவன் அந்த பேசத்தான் நம்ம எடுத்துக்க முடியுமா? இத்தனை நாள் ஏன் சொல்ல கிழிச்சு போட்டேன், ஒட்டி போட்டேன், இத்தனை நாள் ஏன் சொல்லு? நீ இன்னைக்கு சொல்கிற. இப்போ தினகரன் கூட்டி போய் 18 எம்எல்ஏ வீணாக அவன் வாழ்க்கையை வீணாக அடித்தான். அந்த ஆள் எப்படி ஓபிஎஸ் கொண்டு 11 பேர் கூட்டி போய் ஒன்றுமில்லா பண்ணாலும் அது மாதிரி தினகரன் கூட்டி 18 எம்எல்ஏ வாழ்க்கையே அழித்தான். அப்புறம் அந்த பேசலாமா சார்? அந்த குடும்பத்தை சொன்னால் மக்கள் காரி துப்புவாங்க. அதுக்கு அந்த மக்கள் அந்த குடும்பத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க சார். தமிழக மக்கள் அந்த குடும்பத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்ன பேசினாலும் சரி, இன்னைக்கு வழி நடத்தக்கூடிய ஒரே தலைவர் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் மட்டும்தான், அண்ணன் மட்டும்தான்.
அவரை வந்து இவனுங்களாம் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் மனிதனையும் கட்சிக்கார மனிதனும் இணைய நின்றுட்டார் அவர். அவருடைய தியாகம், அவருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய அணுகுமுறை, மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிற சிந்தனை, இவ்வளோ தூரம் பேசுகிறானுங்களே சார். இவர் வந்து செங்கோட்டையன் ஒரு கல்வி அமைச்சர் அந்த அழுது அவர் மூலையில் உருவாச்சா? எல்லாமே நீட் தேர்வுன்னு சொன்னான். பார்த்தாரு, என்னடா நீட் தெரியாது, கோர்ட்டில் பிரச்சனை, அந்த மாதிரி எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா பிரச்சனை. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம லெவலில் என்ன பண்ண முடியும்னு உடனே பண்ணார். உள் ஒதுக்கீடாக வந்து 7.5% கொடுத்து ஒரு வருஷத்துக்கு வந்து 600 பசங்க நீங்கள் மெடிக்கலில் படிக்கலாம். ஏழை பசங்க யார்? கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் படித்த பசங்க வருஷத்துக்கு 600 பேர் சேர்றான். இன்றைக்கி 5000 பேர் 4000 பேர் படிச்சுருக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணார்? சரி, அந்த கிராமத்தில் படித்த பையனுக்கு என்னப்பா எப்படி இப்போ மாதம் 2000 செலவு பண்ண முடியும்? வேணாம். அவனுக்கு முழு செலவும் ஹாஸ்டல்லேருந்து எஜுகேஷன் அந்த ஃபீஸ்லேருந்து எல்லாமே அரசு அறிக்கை போட்டார்ல. எவனுக்குலாம் அந்த மூலையை வந்துச்சு? அது நீ எஜுகேஷன் மினிஸ்டர் நான் சொல்ல வேண்டியது என்ன? நான் சொன்னேன்னு சொல்றியா? அது சொல்கிறியா? நான் எஜுகேஷனாக பண்ணி இந்த ஐடியா கொடுத்தேன் அவருக்குன்னு சொல்கிறியா? நீ எவருக்குமே தெரியாது. அவரே ஒரு 20 முடிவு பண்ணி இமீடியட்டாக அந்த சட்டத்தை கொண்டு 162 ஆக்ட் கொண்டாந்து அதை எடுத்து வந்தார். கவர்னருக்கு அனுப்பி வச்சார். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பண்ணார். எவனுக்கெல்லாம் மூளை வந்துச்சு? நீ எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்த சொல்லல நீ ஏன்? அதே ஓபிஎஸ் 3 தடவை மந்திரியாக இருந்தால், சிஎம் வந்தால் 7 தடவை மந்திரியான்னு சொல்கிறல்ல, அந்த ஆளுக்கு அந்த மூளை வந்துச்சா? மூளை இருந்துச்சா? மூளை இருந்தால் தானே சார் ஒதிக்கும். தகுதிக்கிறவனுக்கு தான் சார் மூளை வரும். மாண்புமான எடப்பாடியாவது பசங்க வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது. நாம் இதையே சொல்லியிருந்தா நீட்டுன்னு சொல்லியிருந்தா அப்போ என்ன தான் வாழ்க்கை? என்ன 7% கொடுத்தாருல்ல, இன்னைக்கு பசங்க படிக்கிறாங்கல்ல. இது சிங்கிள் பைசா படிக்கிறாங்க சார். அது யார்? கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு, ஒன்றும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த பசங்க கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த பசங்க வருஷத்துக்கு 7.1%. அன்றைக்கி வந்து வருஷத்துக்கு வந்து 600 பேர் படிக்கிறான் மெடிக்கல், எம்பிபிஎஸ், பிடிஎஸ். அது யார் மூலம் உனக்கு வந்துச்சு? அது அவர் தானே. அவர் முதலமைச்சர் தானே பண்ணார். அப்புறம் என்ன தகுதி இந்த உங்களுக்குலாம்? இப்போ செங்கோட்டை என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ கூட்டணி 2020 தேர்தலுக்காக ஒரு கூட்டணி எதிர்பார்த்துருக்கக்கூடிய சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு இந்த தாவேக்கா கூட்டணிக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த கொடியெல்லாம் செஞ்சாங்க கூட்டத்தில் வந்துட்டு. அப்போ வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுலாம் சொல்லியிருந்தாரு. இப்போ அவங்க கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. இதை என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கட்டமைப்பு, அதாவது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து நம்ம கட்சி வலுவாக இருந்தால் நம்ம யாரையும் போய் தேடி அவசியம் இல்லை, மற்றவங்க நம்மளை தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லாரும் ஒன்று சேர்ன்ற மாதிரி தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காரு. கட்டமைப்பு யார்? கட்டமைப்பு தான் கட்சி சூப்பராக வச்சுக்கிறாரு. இன்றைக்கி கட்டமைப்பு நீலாம் கட்சி கட்டமைப்பா? சரி, உன்னை தூக்கி போட்டார்ல, உன் பின்னாடி எத்தனை பேர் வந்தான் நீங்கள் சொல்லுங்கள். சொந்த மாவட்டத்தை சொந்த தொழிலும் கூட 10 பேர் வரல. சொந்த மாவட்டம் சார். 9 முறை எம்எல்ஏன்னு சொல்கிற நீ என்ன உன் பேர் பின்னாடி எத்தனை பேர் வந்துட்டான்? அப்போ என்ன கட்டமைப்பு பண்ணி வச்சுக்கிற? நீ கட்சிக்காரனை பதவி வரவிடாத, மேலே வரவிடான்னு தடுத்துதான் பண்ண. உன் தொகுதி உனக்கு ஸ்வீட் இனிப்பு கொடுக்குறான். எல்லாரும் போய் செங்கோட்டை கட்சி கொடுத்ததில் இனிப்பு கொடுக்குறான் இல்லையா? இன்றைக்கி வந்து அந்த தனியாக கோபியில் வந்து இது ஈரோட்டில் வந்து அலுவலகம் தோதுறாங்க. என்ன உங்கள்கிட்ட கட்டமைப்பு? நீ எந்த உன்னை வச்சு என்ன கட்டமைப்பு? ஒன்றும் இல்லையே. இப்போ ஒன்று தூக்கி போட்டாங்க. இன்றைக்கி வந்து எதிர்கட்சியாக இருக்கிறாரு, 67 62 எம்எல்ஏ வச்சுருக்கிறாருன்னா உங்களோட 10 20 எம்எல்ஏ வந்தால் உங்கள் கட்டமைப்பு போச்சு. என்னையே பண்ண உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே. உனக்கு என்ன கட்டமைப்பு இருக்குது? ஓபிஎஸ் என்ன பண்ண? அப்படியே 18 பேர் கூட்டி போனாந்தாள் கூட்டுமே அவங்க வாழ்க்கை தான் வேணும் அடிச்சு. என்ன கட்டமைப்பு? உன்னால் ஒரு மீட்டிங் ஓபிஎஸ்ஸால் 3 முறை முதல்வர் சொல்லி உங்களுக்கு வெக்கமா இல்லை? ஒரு மீட்டிங் போட முடிஞ்சதா சார்? பப்ளிக் மீட்டிங் ஒன்று பண்ண முடிஞ்சதா? உன் தொகுதியில் ஒரு 10,000 பேர் 20,000 பேர் மீட்டிங் போட முடியுதா? ஒரு மாநாடு போட முடியுதா? ஒரு ஊர்வலம் நடத்த முடியுதா? எத்தனை பிரச்சனை வந்துச்சு நாட்டில். இந்த கவர்மெண்ட் எடுத்து எவ்வளோ பிரச்சனை எல்லாம் பண்ணான்ல, நீ பண்ணியா? ஒன்றும் பண்ண முடியும் உங்களால். இந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டு தானே போயின்னுக்கிற. சப்போர்ட்டானா உங்கள்கிட்ட ஒன்றுமே, உங்கள்கிட்ட கட்டமைப்பே இல்லை. மாநாடு போடுறேன்னு பண்ணியா? ஒரு மீட்டிங் உன் தொகுதியில் போட. நீ முதலமைச்சர் அந்த ஊர் அந்த பெரிய குளத்தில் போடு, தேனியில் போடு, தமிழ்நாடு போனால் நீ போட தேவையில்லை, அங்கே போட்டு பார்க்கலாம். அதே நீ தகுதி இல்லையா? அப்போ என்ன கட்டமைப்பு இருக்குது? சசிகலா வேணாம் மக்கள் ஏற்றுக்கோனா? ஊரை பூரா கொள்ளையடிச்சு கட்சிக்காரனை அழித்து அத்தனையோ குடும்பம் அழித்து அவன் பண்ணவங்கள அங்கே வந்து கட்சிக்காரர் வந்து அது ஒரு கட்டமைப்பா? கொள்ளையடிச்சு வச்சவங்களாம் கட்டமைப்பா? டிடி தினகரன் கட்சியை ஏற்றுக்கிறானே? அவன் முன்னாடி 18 எம்எல்ஏ போனான். என்ன அவன் லைஃப் அவனுக்கு? அது ஒரு கட்டமைப்பா? அது அவங்க டிடி தினகரன் ஒரு மாநாடு போட சொல்லுங்கள், ஒரு கூட்டத்தை போட சொல்லுங்கள். இது இப்போ இத்தனை ரேப்பு நடக்குது, இத்தனை திருட்டுத்தனம் நடக்குது இந்த கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட்டில். கையாள ஒரு ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்களை பார்க்கலாம். ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு மாநாடு, என்ன கட்டமைப்பு கொண்டு இருக்குது? கட்டமைப்புன்னா அது வந்து கட்டமைப்புக்கு உரிமையானவர் வந்து மாண்புமிகு எடப்பாடியார் தான். கட்சி அவர் தான், அவர் நடத்துகிறது தான் கட்சி.
எந்த கட்சிக்காரன் அவர் குறை சொல்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம். உன்ன மாதிரி ஒன்றும் இல்லை துரோகின்னு தான் 4 பேர் சொல்கிறாங்க இல்லையோ, 4 பேர் அவன் தான் குறை சொல்கிறான். யார்? செங்கோட்டையன், இவன் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா, இவங்கெல்லாம் ஒரு ஆள் கட்டமைப்பா சார். அவங்களெல்லாம் இவரோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க சார். இல்லை, அதனால தான் வந்துட்டு ஒரு தாவேக்காவுக்கு கூட்டணிக்காக கூப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை யார் சேர்த்துக்கிறா? இப்போ எந்த தாவேக்கா விட்டுரும், நம்ம அதை பற்றி பேச தவிர தாவேக்காவுன்றது அது தனி கட்சி. தாவேக்காவில் உனக்கு கட்டமைப்பு தானே நம்ம வந்து உன்னை சேர்த்து வந்து அவங்கள்ட்ட வந்து நம்மகிட்ட ஓடியாருவான்னு சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே. இப்போ இவனுங்க வந்து இப்போ தினம் அப்புறம் அவன் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ நீ புதுசாக துரோகன்னு துரோகி வந்து துரோகிக்க அடையாளம் காட்டிக்கினேன். நீ தான் நான் உண்மையான துரோகின்னு அடையாளம் காட்டிக்கினேன். உங்ககிட்ட கட்டமைப்பு இருந்தால், உங்களோட கட்சியாரம் உனக்கு சப்போர்ட் இருந்தால், உன்னுடைய சொந்த தொகையில் உன் பின்னாடி 10 பேர் வந்திருக்கானா, 4 எக்ஸ்எம்எல்ஏ வந்திருக்கானா, இப்போ இருக்கிற சிட்டியில் ஒரு கவுன்சிலர் வந்திருக்கானா, சொல்லுங்க போனா. யாருமே வரலையே. கட்சியில் ஒரு பொறுப்பாளர் வந்திருக்காங்களா? மாவட்ட பொறுப்பாளர் வந்திருக்காங்களா, இல்லை பகுதி பொறுப்பாளர் வந்திருக்காங்களா, தொகுதி பொறுப்பாளர் வந்திருக்காங்களா? யாருமே வரலையே சார். அப்படி என்ன ஒன்று கட்டமைப்பு கொண்டு எந்த கட்டமைப்பு உருவாக்க போகிற? செங்கோட்டையும் 10 பைசா செலவு பண்ண மாட்டேன். அப்படி செலவு பண்ணால் ஓடி போயிடும் அந்த. அதே மாதிரி தான் ஓபிஎஸும் 10 பைசா செலவு பண்ண மாட்டான். தினகரன் எல்லாத்தையும் வாயில் வடை சுட்டு தெரியுமா? எங்கே போய் இவங்க என்ன கட்டமைப்பு பண்ணுறது? அந்த அம்மா சசிகலா வெளியே வரும், எல்லாம் பேசி முடிச்சாச்சு, எல்லாம் சரியாக போச்சு, எல்லாம் போங்க, கூட ஒரு 3 பேர் நிற்போம். அப்புறம் கிளி கொண்டு போய் வீட்டு விட்டு நுழைஞ்சிக்கும். இதுதான் கட்டமைப்பா? இது மக்களுக்கு தெரியாது அவங்க கட்டமைப்பு என்னன்றது. சொல்லுங்க பார்க்கலாம். அதிமுகவில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு குடும்ப ஆட்சி தான் நடக்குது. எடப்பாடியாருடைய பையன், மைத்துனர், இவங்க எல்லாம் தான் இது பண்ணுறாங்க, நிர்வாகத்தை தலையிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க சார். இது வந்து முழுக்க முட்டாள்கள் பேசுகிற பேச்சு சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா இருக்கும் பொழுது மறைமுகமாக சசிகலா யாரை கொண்டு வந்தா? தினகரனை கொண்டு வந்தா, வெங்கடேசனை கொண்டு வந்தா, அந்த இன்னொரு பையன் செத்துட்டா இருந்தால் அவரை கொண்டு வந்தா, இவங்கெல்லாம் வந்து கட்சியில் கொண்டு வந்த பொறுப்பில் கொண்டு வந்தா சசிகலா. அவர் குடும்ப அரசுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஓபிஎஸ் வந்து அவன் பையனை கூட எம்பியை கொண்டு வந்தா. அப்படி இப்போ அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவங்க பையனையோ அவங்க மச்சானையோ யாரையோ ஒருத்தர் பொறுப்பில் கொண்டாங்கன்னு காட்டு சொல்லுங்கள். அவர் அந்த கட்சிக்காரனை சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லுங்கள். அவர்கிட்ட யாரும் உண்மையான உழைக்கவனுக்கு உண்மையான விசுவாசத்துக்கு வாழ்வு கொடுப்பாரு சார். யாரும் மகன் சொன்னால், மருமகன் சொன்னால், மச்சான் சொன்னால் இதெல்லாம் அவர் செய்யவே மாட்டார். ஏன் இவ்வளோ தான் சொல்லிங்களா சார்? முதலமைச்சர் 4 வருஷம் தான் சார். அந்த குடும்பத்தை எங்கன்னா கூட்டின கோயிலுக்கு போயிருக்காரா, கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரா, குடியரசு தினத்துக்கு போயிருக்காரா, சுதந்திர தினத்துக்கு கூட்டி போயிருக்காரா? அதெல்லாம் ப்ரொவிஷன் இருக்குல்ல. முதலமைச்சர் கூட்டி போகலான்னு போகுது. அவன் ஓபிஎஸ் ஒரு தடவை முதலமைச்சர் அந்த 10 நாள் இந்த 36 பேர் கூட்டி போனாங்க சார் குடும்பத்தில் எல்லாத்தையும். இவர் யாருன்னா ஒருத்தர் கூட்டி போனார் சார். அவர் மட்டும் போவார் முதலமைச்சராக. அவர் மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆவார். ஏன்னா மக்களை நம்மளை விரும்புகிறாங்க, மக்கள் நம்மளை முதலமைச்சர் அவர்கள் நம்ம மக்களை செய்யணும், நம்ம கட்சிக்காரர் நம்ம நம்பி நம்மளை முதல்வர் ஆக்கியிருக்கிறாங்க, அந்த முதல்வர் பழைய மரியாதை கொடுத்து மக்கள் நம்ம செய்யணும், கட்சியை வளர்க்கணும், அதுதான் பார்ப்பார் ஒழி. இவங்க மாதிரி முதலமைச்சர் என்னென்ன அவங்க அந்த அம்மாவை அவங்க மிஸ்ஸஸ் எங்கன்னா கூட்டி போயிருக்காரா, ஃபங்க்ஷன் கூட்டி போயிருக்காரா, அவங்க பையனை கூட்டி போயிருக்காரா, அவங்க பேர குழந்தைய மருமகளை எனக்கு கூட கூட்டி போயிருக்காரா, மச்சானை கூட்டி போயிருக்காரா, மருமகனை கூட்டி போயிருக்காரு. என்ன சொல்கிறாங்க? லூஸ் மாதிரி பேசுகிறானுங்களே இவனுங்க. எங்கே போய் கூட்டி போனார் அவர்? இல்லை, அவங்க தான் வந்து கட்சியில் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்றாரு. கட்சியில் அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. எங்கே ஆட்சி செலுத்துகிறாங்க? ஒன்று காட்டு. நீ போய் அவரோட பக்கம் போனியா? சரி, ஆட்சி செலுத்துகிறாங்கன்னு சொன்னால் நீ ஒரு பொறுப்பு காட்டு. இவங்க நான் போனேன், எனக்கு அந்த பதவி கேட்டேன், எனக்கு குடல்னு சொல்ல பார்க்கலாம். என்ன ஆட்சி செலுத்துகிறாங்க? ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார். எதே ஒன்று வாய்க்கு வந்துன்னு சொல்லிட்டு போகிறேன்னாங்களா, அதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? இனி இவங்கெல்லாம் சொல்லி எதுவும் எடுப்படாது சார். செங்கோட்டையன் ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், அவன் ஓபிஎஸ் ஆகட்டும், சசிகலா, இவங்கெல்லாம் ஒன்றுமே அவர் பண்ண முடியாது சார். அவர் வந்து தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வு, இந்த கட்சியின் வளர்ச்சி இதுதான் பண்ணிங்கிறார ஒழிய இவங்க மாதிரி வந்து சுயநலம் முடிச்சுன்னு அலையலை. இவங்க மாதிரி கொள்ளட்ச காசு வச்சுன்னு அதெல்லாம் 4 பேர் பழி சொல்லின்னு தெரியல. அவர் யாரை பற்றி அது விடுங்க, அது முடிஞ்ச முடக்காது ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஓபிஎஸ் தினகரன் சசிகலா கேட்டினாக்கல உன்னையும் தான் அந்த லிஸ்ட் எடுத்துறாரு. கேட்டால் அதெல்லாம் முடிஞ்ச முடக்காதீங்க, அதை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லிவிடுவார். அவங்க வந்து இணையில் பிரியலைங்க, இணையிறதுக்கு அவங்கள வந்து கட்சி விட்டு வெளியேற்றப்பட்டவங்க அவங்க. அதனால் இவங்கெல்லாம் பேசி என்ன சார் ஆக போகுது? மக்களை ஏற்றுக்கிறானா? செங்கோட்டை ஏற்றுக்கிறானா? சரி, செங்கோட்டை இப்போ ரீசெண்டாக தூக்கி உன்னுடைய துரோகத்தை பார்த்தாலும் வெளியே போட்டார். துரோகத்தையும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன்னு திருந்தலை சார். எவனா ஒரு கட்சி தலைமையில் இருக்கிற ஆள், நீ வந்து ஒரு அமைப்பு செயலாளர், அமைச்சராக இருந்த ஆள், ஒரு மாவட்ட கழக செயலாளர், பொதுச் செயலாளர் இருக்கிறார். உன்னை டெல்லியில் கூப்பிட்டான்னு ஓடி போறியே,
அப்போ வந்து நான் உதாரணம் சொன்னால் தப்பாக போயிடும். நீ வந்து எப்படி சார் ஒரு பொதுச்செயலாளர் தேவை பார்க்கலாமா அதை? யாராக தான் கூப்பிட்டேன் சார். ஈவன் பிரைம் மினிஸ்டராக கூப்பிட்டா கூட நீ என்ன சொல்லணும், நோட் போட்டு கொடுக்கணும் பொதுச்செயலாளருக்கு. அதுதான முறையும் கூட. இப்போ சீனியர்ன்ற என்ன தகுதி உனக்கு இருக்கு? முட்டாள் பையன் தகுதி இப்போ சீனியர் பற்றி பேசுறதா சார்? ஒரு கட்சியினுடைய அமைப்பு 9 வருஷம் 9 பீரியட் நான் எம்எல்ஏ வந்தேன்னு சொல்கிறேன். கோலேஜ்ன்ற அம்மா கூட ரூட் பார்த்தேன்ற தலைவர் பேரில் வந்து கட்சிக்கு வந்தேன்னு சொல்கிறேன். ரைட்டு, நீ அமைப்பு செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், அமைச்சராக இருந்தவர். இவர் அண்ணன் எடப்பாடியார் சிஎம்மாக இருக்கும் பொழுது நீ அந்த துறை அந்த அமைச்சரவையில் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்த. ரைட், வெல் அண்ட் குட். அதை விடுங்க. நீ இவ்வளோலாம் தெரிஞ்சால் தன்னை ஒரு சீன்னு சொல்லிக்கிறாள். உன்னை பிரைம் மினிஸ்டரே கூட்டா கூட சரியே, ஈவன் ஜனாதிபதியை கூட்டா கூட சரி, நம்ம அவளுக்கு குறையாக சொல்லலை. ஆனால் என்ன பண்ணணும், நோட் போடணும்ல. பொதுச் செயலாளருக்கு வந்து நோட் போடணும், இது மாதிரி எனக்கு கூப்பிட்றாங்க என்ன சொல்லு, ஒன்று நீ அவாய்ட் பண்ணிடணும். எல்லாம் நான் இல்லைங்க, என் கட்சி இருக்குது, கட்சி தலைமை இருக்குது, அதுதான் முடிவு எடுக்கும், நான் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லணும். உண்மையான ஆளாக இருந்தாங்கல்ல. நீ துரோகியாக இருந்தால் கூட உன் தகுதின்னு ஒன்று தகுதி அவர்கள் ஒன்றுக்கு நோட் கேட்கணும்ல. ஒன்றுமே இப்போ உண்மையிலேயே அவன் நல்லவனாக இருந்தாங்கல்ல, கட்சி விசுவாசமாக இருந்தாங்கல்ல, பொதுச் செயலாளர்கிட்ட மரியாதை காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் நீ என்ன சொல்லு, இல்லைங்க நான் வர முடியாதுங்க, ஏன்னா எனக்கு மேலே தலைமை இருக்குது, அந்த தலைமையை சொல்கிறதெல்லாம் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொன்னால் நீ உண்மையிலே கட்சிக்காரன், உன்னை 4 பேர் மதிப்பான். நீ கொல்லப்புறமாக ஓடுற, அங்கே போனால் ராமர் கோயில் போகிறன்ற, அங்கே போய் நிர்மலா சீதாராமன் பார்க்க போகிறன்ற, இதெல்லாம் என்ன பேசிக்குது? அவன் தகுதியான ஆளா? நீங்கள் சொல்லுங்கள் சார், தகுதியான ஆளாக 9 பீரியடு நான் எம்எல்ஏ வந்தேன்றான், அம்மாவுக்கு ரூட்டு பார்த்தேன்றான், தலைவர் பீரியடில் வந்தவன்றான். ரைட்டு, இல்லைன்னு சொல்லலை, இருந்து அப்போ புத்தி எங்கே உனக்கு? அந்த புத்தி இருந்தால் நீ ஏன் இப்படி பண்ண போகிற? இப்போ செங்கோட்டையன் போனதுனால கொங்கு மண்டலம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு பேசப்படுது சார். கொங்கு மண்டலம் வீக் ஆகல, கொங்கு மண்டலம் இவன் வீக் ஆகிட்டான், அந்த செங்கோட்டை வீக் ஆகிட்டா. அப்படி இனிமேல் கொங்கு மண்டலத்தில் இப்போ கொடி பிடிச்சுன்னு தெரிய முடியாது, போயான்னு தூக்கி போட்டான். கொங்கு மண்டலம் வீக்காக தான் ஒன்று 4 பேர் வந்து பார்க்கணும்ல சார். யாருமே வரலையே, வராது. லோக்கலுக்கு கட்சிக்காரன் வந்து பார்க்கலையே, லோக்கலுக்கு பொறுப்பாக கூட இவனை வந்து பார்க்கல. கடிதம்லாம் எழுதுறாங்களா அங்கே இருக்கக்கூடிய அரசு? சொல்லிக்க வேண்டியதான் கடிதம். என்ன நான் உங்கள் பேர் 400 கடிதம் எழுத வேண்டியது தான். எனக்கு நீங்கள் ரொம்ப செஞ்சுறீங்க, நீங்கள் இல்லாத அர்த்தம் இல்லை இல்லை, அவர் கடிதம் எப்படி படிப்பான்னு எங்களுக்கு தெரியாதா? செங்கோட்டை எப்படி கடிதம் எழுதணும்னு தெரியும், கடிதத்தை எவ்வளோ வேகம் படிப்பார்னு தெரியும். ஏன் சார் அவர்லாம் ஒரு அந்த ஆள் வந்து மென்டல் ஆகி திருறாருன்னு நினைக்கிறேன், பைத்தியம் முடிச்சு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னையா கடிதம் எழுதுறாங்க உனக்கு? நீ போனது நல்லதுன்னு எழுதுவான். நீ எவ்வளோ பேர் அந்த ஆள் அவன் அந்த இது சொல்லுவாங்க, செங்கோட்டை எவ்வளோ பேர் அந்த மாவட்டத்தில் காலி பண்ணிக்கிற, அப்படியே ஓபிஎஸ் எத்தனை பேர் தமிழ்நாடு பூரா காலி பண்ணிக்கிறான். நேற்று வைகோன்னு சொன்னார் பார்த்தீங்களா, எனக்கு பண்ண துரோகம் தான் வந்து ஓபிஎஸ் தெருவா தெரியும் சொத்தான சொன்னார் இல்லையா? அந்த அளவுக்கு கிரிமினல் புத்தி பிடிச்சவன் தான் அந்த ஆள், வேறு நல்லதே பண்ண மாட்டான். தன்னை ஒரு பெரிய ஹியூமன் பேவர் மாதிரி அப்படியே இப்போ பொலிட்டிக்கல் இது மாதிரி நான் காட்டுவாங்க. ஒன்றும் கிடையாது, 2 பேருக்கும் ஒன்றும் கிடையாது. அந்த குடும்பத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கவே மாட்டான் சார். சசிகலா அம்மா மாதிரி மேக்கப் பொண்ணு வந்து தலைமை தினம் அந்த பொம்பளை நம்ம மகளிர் அணிகளை என்ன சொன்னால் எங்களுக்கு தான் தெரியும். அதனால் இவங்க இந்த குடும்பத்தை ஏற்க மாட்டாங்க சார். தினகரன் சொல்லலாம், போகலாம் பணங்க இது. அம்மா இருக்கும்பொழுது 10 வருஷம் பாண்டிச்சேரி வெளியே விட சார் வந்து என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. அவனை வெறும் யோகிய மாதிரி பேசுகிறான் அதெல்லாம். என்ன அவனுக்கு அதுவும் ஒரே குறிக்கோள். அவன் பேட்டியில் சொல்கிறார், நான் வந்து என்னுடைய குறிக்கோள் வந்து ஒரு அண்ணன் ஏபிஎஸ் பேரை சொல்லி அவர் முதலமைச்சர் விட மாட்டோம். இதெல்லாம் ஒரு தலைவன் பேசுகிற பேச்சா சார்? என்ன தகுதி இருக்கு உனக்கு? நீ அவர் தலைவன், நீ ஒரு ஓட்டு போட்டதுனாலே அவர் வந்து முதலமைச்சராக போயிடுவாரா? முதலமைச்சர் என்ன பண்ணுன்னு தெரியாது பண்ணுறீங்க. நீ எம்எல்ஏ சேர்ந்தே முதலமைச்சர் எடுப்பாங்க. நீ தனியாட்ட ஆள், நீ எம்எல்ஏ ஆக முடியாது. நீ எங்கே போய் ஓட்டு போட போகிற? என் கட்சியும் கிடையாது, நீ தனி கட்சின்னு போயிட்ட பாரு, பார்க்கலாம். இவங்களெல்லாம் அசர்ற ஆள் அவர். ஏங்க அவர் வந்து பேசிக்கலி கட்சிக்காரன் சார். இந்த குடும்பம் என்னை செங்கோட்டெலாம் சேர்ந்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. ஒரு பொறுப்பு அவர்கிட்ட பொறுப்பு அண்ணன் எடப்பாடியார் பொறுப்பு பூரா பிடுங்கினாங்க சார். அன்றைக்கி வந்து சேலத்தில் வந்து இவன் இது வீரபாண்டி ஆரம்பம் பவர்ஃபுல் மேனு சார். அவன்லாம் எவ்வளோ கெஞ்சி கூத்தான செய்வான்னு திமுக சார் போய வேலையை பார்த்துக்கிட்டார். எனக்கு பதவி இருக்குது இல்லை, எனக்கு தலைவர் ஆரம்பித்த கட்சி அம்மா தான் என்னோட காட்ஃபாதர். நான் அவங்க என்ன சொல்லுறாங்க அப்படி எனக்கு பதவி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நான் வந்து அண்ணா திமுக தான் சொன்னேன். நீ நிற்பியா? நீ அசம்பிளியில் பேசுகிற இந்த அரசு வந்து எதுவும் எதிர்பார்த்தா மக்கள் வந்து இது மாதிரி சரித்திரங்கான அரசு நடத்துகிறேன்னு சொல்லி அசம்பிளியில் பேசுகிறேன் செங்கோட்டையன். அந்த இன்னொருத்தன் வந்து ஓபிஎஸ் என்ன சொல்கிறான், அசம்பிளிலேயே நான் வந்து பராசக்தி வசந்த் மனோகராசனத்தை எடுத்து படிச்சிருந்தேன், அவங்க அப்பா இப்போ பெட்டில் வச்சுருப்பேன், நான் கண்ணனுடைய பக்தன்ன்ற.
இவங்கெல்லாம் வச்சுன்னு கட்சி நடத்த முடியுமா சார்? இது நான் சொல்கிறது நானாக சொல்லலை, சட்டமன்றத்தில் இருக்குது, பதிவேட்டில் இருக்குது, பதிவேறு சட்டம். இவங்க பேசுகிற அயோக்கியத்தனமெல்லாம் சட்டமன்றத்தில் இருக்குது. எவனா பேசுவானா சார்? அதை கருணாநிதி புகழ்ந்து பேசுகிற, ஸ்டாலின் புகழ்ந்து பேசுகிற, அது என்னையா நீ? ஸ்டாலினுக்கு வந்து வீட்டில் போய் பார்க்குறேன், நான் 2 தடவை பார்க்குறேன், வாக்கிங்கில் பார்க்குறேன். ஓபிஎஸ் எவனா வந்து அதிமுக ரத்தம் ஓடுறவன் வந்து போவானா சார்? நீ வந்து 3 முறை முதலமைச்சர் வந்து செங்கோட்டையன் சொன்னீங்க, சூடு சொன்ன இல்லை சார், 3 முறை இருந்தாக்கல போய் பார்ப்பானா சார் ஸ்டாலின்? எவனா கட்சி உணர்வு ஸ்டாலின் பார்ப்பானா சார்? திமுக காரங்கிட்ட போவானா சார்? கருணாநிதி புகழ்ந்து இவனை பேசுவானா சார்? சொல்லுங்க போதும். இவன் சொல்கிற செங்கோட்டையன் அவன் வந்து 3 முறை, என்ன 3 முறை முதலமைச்சர் அந்த அதுக்காக 3 முறை முதலமைச்சர் அம்மா கொடுத்தாங்க. 3 மாதம் ஒன்றுமே நீ பண்ணல. 3 மாதம் உட்காந்து அம்மா வந்தாங்க கொடுத்துட்டு போயிருந்தேன், அவ்வளோதானே. 1.5 மாதம் 1 மாதம் 2 மாதம் இப்படி தானே முதலமைச்சர். நீ உன்னால் வந்து முதலமைச்சர் அந்த ஸ்கீம் நான் கொண்டாந்தேன், நான் முதலமைச்சருக்கு முன் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தேன், இதை பண்ணேன் அப்படின்னு உன்னால் காட்ட முடியுமா? என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஒன்று காண சார். இவர் 4 வருஷம் இருந்தார் சார், அண்ணன் எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் இருந்தார் சார். அவருடைய ஸ்கீம்லாம் எவனா ஒருத்தம் பண்ண முடியுமா சார்? சொல்லுங்க பாருங்க. ஒரே ஒரு உதாரணம், கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்த பசங்களுக்கு நீட்டு ஏன்டா அதையே நான் போட்டு மாரடிச்சு கிடக்கணும்? நீட்டை வந்து எனக்கு இருக்க ப்ரொவிஷன் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன், கவர்னருக்கு நோட் போட்டு அனுப்புகிறேன். 7.5% 7.5% போட்டு பசங்களுக்கு மெடிக்கலுக்கு கொண்டாந்து சேர்த்தனார் சார். அந்த பசங்களுக்கு மெடிக்கல் சும்மா உடல அவர் சாப்பாடு, துணிமணி, சம்பளம், அது அவனுக்கு பீஸு எல்லாம் கட்டினார்ல. நீ படிக்கிறான்ல, ஏற்கனவே 5000 பேர் பக்கம் வந்துட்டான்ல 4 வருஷத்தில். கண்டிப்பாக ஏமா பண்ணான்? என்ன செங்கோட்டையன் இந்த ஐடியா கொடுத்தாரு அவருக்கு? இல்லை ஓபிஎஸ் என்ன பண்ணானா முதலமைச்சர் பண்ணிட்டு போனானா? ஏன் தினகரன் பேசுகிறான் எவ்வளோ தூரம் பண்ணான்னு அவன் ஏன்னா அந்த முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கான்? அந்த சும்மா அவனுக்கு கொள்ளடி தான் சார் குறிக்கோளாக தெரியவானுங்க. ஏன்னா இவர் இருந்துருந்தாங்க, இவர் முதலமைச்சர் ஆகிட்டாங்களே அந்த குடும்பம் அவனுக்கு கொள்ளடிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவரோட முதலமைச்சர். நீ என்ன முதலமைச்சர் விடுறது? நீ அவர் என்ன நன்றி? உனக்கு என்ன நன்றி? இது அம்மா உனக்கு நன்றி அடைந்தாலும் அம்மா கிட்ட நீ ஏன் ஓடி பாண்டிச்சேரியில் ஒளியிற? நீ துரோகம் பண்ணதால அம்மா துரத்துனாங்க ஒன்று போடா வெளியே அப்படின்னு. நீ வந்து அந்த லண்டன் கேஸை வந்து நீ தனியாக பிரிச்சுமே அட்வொகேட் சொல்லி தனியாக போய் கேஸ் பண்ணதுனால அது நன்றி தான் உனக்கு. அம்மா கேஸும் உனக்கு ஒன்றா போகுது, நீ ஏன் ஒன்று மட்டும் தனியாக குட்டிமை போட்டு கேஸ் நடத்துகிற? அப்போ அம்மா மாட்டோன்னு பார்க்குறியா? உனக்கு என்ன நன்றி? இது அம்மான்ற ஒரு உருவம் இல்லை, அந்த ஒரு ஜீவன் இல்லைனாக்கா அந்த குடும்பம் வளர்ந்துருக்குமா சார்? அப்புறம் அம்மான்ற ஒரு இதில் செங்கோட்டையன் சீன் போட்டு ஒரு திரிய வராந்தால கண்டிப்பாக. அப்புறம் நீ என்ன துரோகத்தை பற்றி பேசுறீங்க? அன்னைக்கும் இவ்வளோ பிரச்சனை சார். இந்த குடும்பம் வந்து அவரை ஒன்றுமில்ல ஆக்கிட்டாங்க சார். யார்? அண்ணன் எடப்பாடியார் வந்து அவர்கிட்ட மாவட்ட பதவியை பிடுங்கினாங்க, எல்லா பதவியும் பிடிக்கிட்டாங்க. ஒரு புதிய எந்த பதவியில் இல்லை சார். அவர் இருந்தால் கூட எனக்கு வந்து தலைவர் ஆரம்பித்த கட்சி அம்மாவை எங்களை காப்பாற்றுறாங்க, அந்த கட்சி தான் என் உயிர் போன கட்சி தான் இருப்பேன். என் உயிர் பேர் போனாலும் சரி அதிமுக தான் நான். அப்போது வந்து சேலத்தில் வந்து தலைவர் வீட்லேயே அம்மா வீட்லேயே வேறுபாடாக பவர்ஃபுல் ஆள் அந்த எத்தனை ஒரு கூட்டு பார்த்தாலும் ஆள் விட்டு இவர் மாறலையே. நான் பார்த்துக்கிறேன் போய், நான் வந்து அதிமுக தான், என்ன வேணால் பார்த்து நான் பேச பண்ணுவேன். இருந்தார்ல, உன்னால் ஒரு நாள் நிற்க முடியுமா? நீ போய் அசம்பிளியில் போய் ஸ்டாலின் புகழ்ந்து பேசிட்டு வரீங்க எல்லாம் சேர்ந்து. என்ன ஸ்டாலின் சார்? ஸ்டாலின் ஒரு ஸ்கீம் வந்து கரெக்டாக பண்ணிடுறான்னு சொல்லுங்கள் சார். நீ கோயம்புத்தூர் திறந்தால் அது யார் கொடுத்த பாடம்? அது கோயம்புத்தூர் பாடம் யார் கொடுத்தது? எல்லாரும் ஸ்டிக்கர் ஒட்டிக்குவான் போய். 4 வருஷம் அந்த லேப்டாப் கொடுக்கல சார், அம்மா கொடுத்த லேப்டாப் கொடுத்தாங்களா? அதை அப்படியே கன்னியூ பண்ணார்ல எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் அண்ணன் பண்ணார்ல. உங்களால் வந்து அந்த ஸ்டாலின் பண்ணாங்க. இன்றைக்கி தான் கணக்கு எடுக்கிறேன், இன்னும் 6 மாதம் கணக்கு எடுப்பேன். அப்புறம் எப்போ கொடுக்க போகிறீங்க? இது தாலிக்கு தங்கத்துக்கு கொடுத்தானே ஸ்டாலின், அதை நீ புகழ்கிற. அதுக்கு எவனா இவனுக்கு சொன்னானுங்களா? ஓபிஎஸ் சொன்னானா? இந்த செங்கோட்டையன் இல்லை ஒரு டிடி தினம் சொன்னானா? ஒன்றுமே சொல்லல. தாலிக்கு தங்க சார், எத்தனை ஏழை மக்கள் சார் அது. இன்றைக்கி தாலிக்கு ஒரு கிராம் 90,000 ரூபா சார். 50,000 கூட கையில் பணம் கொடுத்தாங்க, 1.5 லட்ச ரூபா. இவனுக்கு ஏதாவது பற்றி பேசினானுங்களா? ஒன்றுமே சொல்லி உண்மையான அந்த எந்த அதே மாதிரி வந்து கிராமத்தில் இருக்கிற ஏழை தாய்மார்களுக்கு வந்து கறவை மாடு, கோழி இந்த வளர்ப்பாக கொடுத்தா அம்மா கொடுத்தாங்க. நீ அந்த நிறுத்தி கட் பண்ணிட்டான்ல, நீ ஸ்டாலின் கட் பண்ணிட்டான். நீங்கள் அதுக்காக என்ன சொன்னீங்களா? அறிக்கை விட்டீங்களா? பேசுனீங்களா? அது பேசுனார எது இப்போ அறிக்கூடாதுக்கிற, எது பேசாமல் இருக்கிறார் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டே வந்து சார் ட்ரிபிள்-C அண்ட் ட்ரிபிள்-K. ட்ரிபிள்-Kன்னா கொள்ளை, கற்பழிப்பு, கொள்ளை, இதுதான். ட்ரிபிள்-C தெரியும் உங்களுக்கு, கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், இதுதான். என்றைக்கு பார்த்தாலும் ரேப்பிங்க.
எங்கே பார்த்தாலும் கொள்ளை, எங்கே பார்த்தாலும் கொலை. நேற்று கூட பாருங்கள், விழுப்புரத்தில் ஒரு பொண்ணு வந்து பாவம் +1 படிக்கிற பொண்ணு, 10th படிக்கிற பொண்ணு போலீஸ்காரன் பண்ணான் சார். காவல்துறை ஒரு முதலமைச்சர், ஸ்டாலின் முதலமைச்சர், அவங்களாம் சூடு சொரணம் இருக்கணும் சார். ஒரு மக்களை வந்து ஒரு அந்த காவல்துறை தன் கையில் வச்சுருக்க முதலமைச்சர் பேர் சொன்னால் அவன் அலறணும் இல்லை சார். அவன் தைரியம் பண்ணுறான் சார் போலீஸு. நான் எல்லா போலீஸும் இல்லை, அதுலேயும் சில மிருகங்கள் இருக்குதுல்ல, அந்த மிருகங்கள் பயப்படல, ஏன் பண்ண மாட்டேன்ற? ஒரு தினம் இன்னைக்கு கூட நேற்று கூட ஒரு போலீஸ் ஒருத்தர் பண்ணிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை ஒரு போலீஸு அம்மா பொண்ணு கூட்டி இது பண்ணிட்டு அம்மா மிரட்டி அனுப்பிச்சிட்டு பொண்ணு இது பண்ணுறான். எவ்வளோ அது இதெல்லாம் நீ புகழ்ந்து பேசுகிற, அதுக்கு எதனா கண்டம் விட்றானா? அதுக்கு எதனா கண்டம் பண்ணானா? செங்கோட்டையன் ஓபிஎஸ் பேசுகிறானா, டிடி தினகரன் பேசுகிறானா, சசிகலா பேசுகிறானா? ஒன்றும் பேசலையே. இவங்கெல்லாம் வந்து அவரை பற்றி சொல்லாமா சார்? அவர் இன்னைக்கு கூட காலில் பேசிக்கிறார் சார், பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி திருவண்ணாமலை நடந்தது, அவர் நேற்று விழுப்புரத்தில் நடந்தது, இதெல்லாம் வெக்கக்கேடானது, இவர் முதலமைச்சர் டம்மி முதலமைச்சர் அப்படின்றாரு. இவனுக்கு எதனா சொல்கிறானுங்களா? சொல்லு. அவர் என்ன, அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது, எங்கடா முதலமைச்சர் ஆகக்கூடாது, அவர் தானே ஆக போகிறார். அப்புறம் நீ என்ன பேசி ஆக போகுதா சொல்லுங்க. நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பண்ணிட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.